வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம புதுவிதமான ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கும் நல்லா பிடிச்சமானதாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு நம்ம 2 கரும்பு துண்டு, பொங்கல் சமயத்துலலாம் நமக்கு நிறைய கரும்பு துண்டு மீதமாகும். அதை தோலை எடுத்துட்டு நம்ம ஒரு ஜாரில் போட்டு அது சாறு எடுத்து வச்சுக்கிறோம். அந்த கரும்பு துண்டு சாறு எடுத்து வச்சுக்கிறோம், கரும்பு சாறு. அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விடுறோம். நெய் விட்டுட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு, தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக முந்திரி பாதாம் எல்லாம் கூட நெய்யை போட்டுக்கலாம். நான் ஒரு 5-6 முந்திரி பருப்பு மட்டும் போட்டுருங்க. அதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதில் நம்ம ஒரு கப்பு ஒரு 100 கிராம் அளவு ரவையை போட்டு அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சாறு, கரும்பு சாறு எடுத்தோம் இல்லையா, அது ஒரு டம்ளர் அளவு இருக்குது. அதையும் நம்ம அந்த கடாயில் போட்டுட்டு கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 கிராம், வேணான்னா நம்ம தேவையில்லை, இனிப்பு கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம சர்க்கரை போட தேவையில்லை. ஒரு 50 கிராம் சர்க்கரையை போட்டு அதை நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் பாகு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி அதில் ஒரு ஏலக்காய் தூள் சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கோம். ஏலக்காய் தூள் போட்டு நல்லா அதை கலந்து விடணும். கொஞ்சம் திரியாக வரும் பால், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரவை, நெய்யில் அது முந்திரி பருப்பு எல்லாத்தையும் அந்த பால், அந்த ஜீரா கலவையில் போட்டு அதை நல்லா கிண்டி விடணும். சீக்கிரமே ஆகிடும், நல்லா திக்காக வந்துடும். ஒரு மொத்தமே உங்களுக்கு இதுக்கு 20 நிமிஷம்தான் ஆகும். இதை அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது திரும்ப அந்த எண்ணெய் சுண்டி, அந்த சாறு எல்லாம் சுண்டி நல்லா ஒரு பதத்துக்கு, கேக் பதத்துக்கு நல்லா கட் பண்ணுற மாதிரி வந்துடும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு தட்டில் எடுத்து எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள், ஆற வச்சிடணும். தட்டில் எடுத்து நெய் தடவிய தட்டில் எடுத்து ஒரு ஆற வச்சிடறோம். அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு அதை கட் பண்ணுறோம் பாருங்கள். எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். கட் பண்ணும்போதே நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள் எல்லோரும். வீட்டில் கரும்பு துண்டு இருந்தால், கரும்பு சாப்பிடலைன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய இதில் நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். திராட்சை, முந்திரி, பாதாம் நிறைய சேர்த்துக்கிட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நன்றி.